முடிந்தது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 30. முடிந்தது இந்த வார்த்தை ஒரு வெற்றியின் வார்த்தையாக இருக்குது. இது ஒரு வினைச்சொல். 99% இந்த சொல் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்குது. ஒரே 1% மட்டும் இந்த சொல் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கும். ஆனா இந்த வார்த்தை உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றியின் வார்த்தையாகவே சொன்னாரு. இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, நாம எல்லாரும் கூட இந்த முடிந்ததுன்ற வார்த்தையை டே டு டே லைஃப்ல சொல்லணும்னு ஆசைப்படுறோம், ட்ரை பண்ணுவோம். பட் நம்மளால முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் கோயிங் கிட்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்றதுக்கு ஆசைப்படுவோம். பட் மேக்சிமம் நடக்காது. காலேஜ் பிள்ளைங்களா இருந்தா அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். பட் முடியாது. வீட்டில் இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ற இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் மேபி எதுவாக இருந்தாலும் முடிந்தது அப்படின்னு சொல்றதுன்றது அது ஒரு ஈஸியான வார்த்தை கிடையாது. அதுக்கு நம்மளுடைய 100% ஒரு உழைப்பை நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த முடிந்ததுன்ற வார்த்தையை சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வெற்றியின் நாயகன் மகா சத்தமாக முடிந்தது என்று முழங்கினார். இந்த வார்த்தையை ஒரு அறிவுபூர்வமா தியானிக்கணும் அப்படின்ட்டு நான் விரும்பல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல இந்த வார்த்தையை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணியிருந்தேன். அப்படி நான் நினைக்கும் போதும் எனக்குள்ள ஒரு பாடல் வரி அடிக்கடி தோணிட்டே இருந்துச்சு. நான் பாடுறேன், முடிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. மீட்பை பெற்றிடாமல் ஆன்மம் நஷ்டமடைந்தார். மீட்பை பெற்றிடாமல் ஆன்மம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிம்பிளா சொல்ல போனோம், இந்த 2 வரிகளோட அர்த்தம் என்னன்னா, லோகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் உலகத்துல பொன், பொருள், புகழ்ச்சி, பேரு எல்லாமே நமக்கு இருந்தா கூட நம்மளுடைய ஆத்மாவை நாம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்து தொங்குறாரு இல்லையா சிலுவையில, எதுக்காக தொங்குறாரு? நம்மளுடைய ஆத்மாவை மீட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைக்கிறதுக்காக தான் அவர் தொங்குறாரு. நம்ம கிட்ட இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சு ஒரு பெரிய ஒரு பேர் பெற்றவர்களாக, பாக்கியவன்களாக நாம இருந்தா கூட நம்மளுடைய ஆத்மா இந்த உலகத்துல அழிந்து போனா அதனால நோ யூஸ். நம்ம கிட்ட இருக்க படிப்புனாலேயோ, பொருள்னாலேயோ, பொருள்னாலேயோ இந்த மாதிரி ஒரு பயனுமே இல்லை அப்படின்றதா இந்த ஒரு பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துது. இந்த சிலுவை மரணம், அது எஸ்பெஷலி இந்த 6 முடிந்ததுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இது எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண தருவாயில சொன்ன வார்த்தை. இதை நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளா நம்மளுடைய லைஃப்ல நடக்கிற ஒரு சூழல் கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தை கூட நம்மளால ஆத்மார்த்தமா அந்த வார்த்தை கூட ஒன்றி போக முடியும். எப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமான ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் ஒரு மனுஷ பிறவியா நம்ம இருக்கிறோம், எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு ரொம்ப பிரியமானவங்க, நம்மளுடைய ஆத்மாவோட ரொம்ப ரொம்ப ஒன்றி படைக்கப்பட்ட நம்மளுடைய உறவினர்களோ யாராவது இருந்தாலும் திங்க் பண்ணிக்கோங்க, அவங்க மரண தருவாயில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, மரண தருவாயில இருக்காங்க. டாக்டர் சொல்லியாச்சு ஹோப்லெஸ், நீங்க யாரையாச்சும் பார்க்கணும்னா இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லி அனுப்புங்க. சிம்பிளா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம சொல்லி அனுப்புவோம். நம்மளும் ஓடி வருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த இடத்துல? 2 காரியங்கள் பண்ணுவோம். ஒன்று அந்த நம்மளோட பிலவர்ட் ஒன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்கணும்னு நினைப்போம். ஆமாவா இல்லையா? ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கணும்னு நினைப்போம். அது ஒரு விஷயம்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க நம்ம கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த டைம்ல அவங்களால சொல்ல முடியாம இருக்கலாம். அவங்க வாழ்ந்த காலத்துல, அவங்க நல்லா இருந்த காலத்துல என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் இல்லைன்னா அவங்க தவறுனதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு செய்யணும், அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அப்படிதானே? இதே நிலைமை தான் இப்போ வந்துட்டு நம்ம இங்க இருக்கிறது. நம்மலாம் வந்து சர்ச்சுக்கு வந்துடுறோம். அதாவது ஒரு பேஷண்ட் சாக போற நிலைமையில இருக்கும்போது நம்மளாம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறதுக்கு போறோம். அதே தான் இங்கேயும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு கோரமாக வந்துட்டு சிலுவையில வந்துட்டு மரண தருவாயில இருக்க போகிறாரு, சாக போகிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகள், இப்ப சொன்ன வார்த்தைகள் பிளஸ் அவர் வந்துட்டு அவருடைய ஊழிய காலத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்க போறோம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அதன்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். இந்த ரெண்டு விஷயம் தான். இதுல முடிந்தது அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு சொன்னாங்க. என்னெல்லாம் முடிந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க? சிம்பிளா ஒரே லைன்ல சொல்ல போறதா இருந்தா, அவர் மனித பிறவி எடுத்து மனுஷகுமாரனாக பிதா எதுக்காக அவரை வந்துட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம், அந்த செயல் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரா இல்லையா? அவர் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தாரா? நம்மள மாதிரி எதுவுமே இல்லை. அவர் வந்து 100% எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு பிதாவுடைய நோக்கம் எதுவோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்படித்தானே? அதெல்லாம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அவர் வந்துட்டு செஞ்சு முடித்து விட்டார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளாம் யாருக்காச்சும் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம ஏதாச்சும் எதிர்பார்ப்போம் இல்லையா? நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பெருசா ஒரு ஹெல்ப் நம்ம பண்ணியிருந்தா கூட ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு உதவியாவது பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டு தன்னுடைய இன்னுயிரையே வந்துட்டு ஈனப்பிறவியாக நமக்காக கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? அவர் என்ன எதிர்பார்த்தாரு? நான் சொன்னதை கேட்கணும், என் மூலமாக பிதாவை கண்டடையணும், என் மூலமாக பரலோக ராஜ்யத்தை வந்துட்டு நம்ம எல்லாரும் அடையணும்ன்றது அவரோட நோக்கமா இருந்துச்சு. அப்போ அவர் என்னெல்லாம் சொன்னாரு? இயேசு கிறிஸ்து வந்துட்டு உலகத்துல ஊழியம் செஞ்ச காலத்துல என்னெல்லாம் சொன்னாரு? நிறைய விஷயங்களை சொன்னாரு. எக்ஸாம்பிள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா மலை பிரசங்கம். சரியா? நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுல பிரதானமா ஒரு 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 காரியத்தை சொல்லியிருக்காங்க. மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 30-31. மார்க்கு 12 வசனங்கள் 30-31. அன்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வேதபாரகர், நான் சொன்னல ஆல்ரெடி மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அங்க மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப லென்த்தியா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படின்னா நம்மளெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க மாதிரி பாக்குறாங்க. எப்படி ஒரு டீச்சர் வந்துட்டு ஒரு பிள்ளைய ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, ஒரு ஆனுவல் எக்ஸாமுக்கு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, இல்லைன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் A to Z புக்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த எக்ஸாம் வரும் இல்லையா, அந்த டைம்ல அந்த எக்ஸாம்ல லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இதை மட்டுமாவது படிச்சிருங்க, எதுக்கு? பாஸ் பண்றதுக்கு, ஆர் நீங்க நினைச்ச மார்க்கை வாங்குறதுக்கு. அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே வந்துட்டு சொல்லி முடிச்சுட்டு இதை மட்டுமாவது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு கெஞ்சலின் துணியாக அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது பண்ணிருங்கன்னு சொன்ன ஒரு வசனம் தான் இது. இது வந்து நமக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட். சரியா? இந்த அன்பு மற்ற எல்லாத்தையும் செய்யலைன்னா கூட நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணும். இந்த அன்பு தான் வந்துட்டு இதில் உள்ள கீ பாயிண்ட். பட் இதை நம்மளால பண்ண முடியுமா? அதுவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில, இந்த சிச்சுவேஷன்ல, இந்த உலகத்துல டெஃபினட்டா பண்ணவே முடியாது. நம்மளால வந்துட்டு நம்மளை எப்படி நேசிக்கிறோம் அதே மாதிரி மற்றவங்கள நேசிக்க முடியுமா? எஸ், கண்டிப்பா முடியாதுதான். ஆனா அப்படி முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுல, அதுக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நம்ம குழந்தைங்க வளர்றத பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்க ஒரு 7 மாசமா இருக்கும்போது வந்துட்டு எதையாவது பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பொருளை பிடிச்சிட்டு அப்புறம் அடுத்த பொருளை அப்படி பிடிச்சு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும்
கீழே கீழே விழுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் அ பேரண்ட்ஸா, அவங்க கீழே விழும்போது நம்ம அவங்களை தாங்கி பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா? நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குழந்தை தான், சரியா? அந்த குழந்தை எப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குதோ அதே மாதிரி நாமளும் நம்மளை நம்ம நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரு முயற்சி நம்ம எடுத்து வச்சோம்னா அதுல இருந்து நம்ம தவறி விடும்போது டெஃபினட்டா வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு நமக்கு கைப்பிடிச்சு கொடுப்பாரு. இன்னைக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணுவாரு, நெக்ஸ்ட் டே இன்னொரு பர்சன் அப்படி வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஃபுல்லா அவர் ட்ரெயின் பண்ணுவார். எப்படி இந்த குழந்தை எந்திரிச்சு நின்று விழுந்து அப்படி கம்ப்ளீட்டா 12 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகி, அதாவது 1 இயர்ல அந்த குழந்தை ஓடி சாடுதோ அதே மாதிரி இன்னைக்கு நாம மற்றவங்களை அன்பு செலுத்த ஆரம்பிச்சா கூட 2ஆம் வருகைக்கு முன்னாடி நம்மளால வந்துட்டு நாம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்ற எல்லாரையுமே நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வந்துட்டு பலப்படுத்துவாரு. அதை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2வது மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 16:15. சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த வார்த்தை தான் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த காலத்துல வந்துட்டு நம்மளால சுவிசேஷத்தையும் வந்துட்டு எடுத்து சொல்ல முடியுமா? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தானே. ஆனா அதையும் வந்துட்டு நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எப்படி பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். இங்க என்ன பண்ணாரு? அந்த வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா என்னது பண்ணாரு? கிரியை நடப்பித்தார். கிரியை நடப்பித்தது யாரு? அந்த வசனத்துல என்ன பாக்குறோம்? கிரியை நடப்பித்தது யாரு? கர்த்தர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு கிரியை நடப்பித்தார். அதே மாதிரி நமக்கு சொல்லப்பட்ட 2 கட்டளைகளை கூட எடுத்துக்கலாம். ஒண்ணு அன்பு செலுத்த நம்மளால முடியாது, ஆனா நம்ம ட்ரை பண்ணி மற்றவங்க மேல நம்ம வந்துட்டு அன்பு செலுத்த நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துவாரு. சுவிசேஷம் அறிவிக்கவும் பிரசங்கிக்கவும் நம்மளால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல நம்மளால மேபி முடியாம இருக்கலாம். பட் அன்னைக்கு எப்படி சீஷர்களுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கிரியை செஞ்சாரோ, சீஷர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க, மற்ற கிரியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சாரோ அதே மாதிரி இன்னைக்கும் கூட நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஆண்டவர் நம்ம கூட இருந்து கிரியை செய்வாரு. 2ஆம் வருகையில ஆண்டவர் வரப்போகிறது, நியாயாதிபதியாக வரப்போகிறார். 2 கொஸ்டின் தான், செஞ்சியா செய்யலையா, அந்த 2 கொஸ்டின் தான், சரியா? கிருபையின் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கிருபையின் காலம் முடிய போகுது, இனி வரப்போகிறது நியாயாதிபதியாக வந்துட்டு வரப்போகிறாரு, ஜட்ஜா வரப்போகிறாரு. செஞ்சனா இது, செய்யலன்னா இது. செஞ்சனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், செய்யலன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால கிருபையை எதிர்பார்த்து காத்திருக்கிற காலங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த முடிந்ததுன்ற வார்த்தை நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல. 1% நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், கிருபையின் காலம் முடிந்தது. இதுதான் வந்துட்டு அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டுக்குள்ள மீனிங். இனி வரப்போகிறது வந்துட்டு நியாயாதிபதியாக வரப்போகிற ஆண்டவருக்காக நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் அன்பை எடுத்து சொல்லி முடித்தவர்களாக நாம இருக்கணும். சுவிசேஷத்தை அறிவித்து முடித்தவர்களாக நாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் இத்தனை வருஷமா நம்ம வந்துட்டு எவ்ரி குட் ஃப்ரைடே அன்னைக்கு கேட்கிறோம், இந்த 7 வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம் இல்லையா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம தியானிக்கிறோம் இல்லையா, அதுக்கான ஒரு பயன், அதாவது ஆத்ம மீட்பை பெற்றிடாமல் ஆன்மம் நஷ்டமடைந்தால் எல்லாமே வேஸ்ட். அந்த மாதிரி நம்ம இந்த 2 விஷயங்களையும் செஞ்சு முடிச்சா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென்.